அம்மா தாயே, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணதும் போதும், நீ இந்த வீட்ல இருந்ததும் போதும். ஏன் பாண்டி என்ன கை நீட்டி அடிக்கிறான்? அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டும் இங்க வானதி அங்க இருந்த நிலாவை பயங்கர கோபத்தோட கேட்க, உடனே சோழனும் அங்க வானதியை பார்த்து, ஏய், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கற? பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. நிலாவை பார்த்து வா போன்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டும் இங்க சோழன் வானதியை பார்த்து பேச, உடனே சேரன் இருந்துகிட்டு, டே சோழா, பேசாம அமைதியாரு. என்ன பாண்டி, ஒரு பொண்ணை இப்படி கை நீட்டி அடிக்கலாமா? அது பெரிய தப்பு தானே. வேண்டாம், முதல்ல சமாதானப்படுத்தி முதல்ல வானதிய இங்க இருந்து அனுப்பு. இங்க பாருமா, பாண்டிக்கு பதிலா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே ஒரு உயிர் பெற்ற மாதிரி இருக்கு. ஆனா நிலா இந்த வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இந்த வீடு வீடா இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்போ என்ன, உனக்கு பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவு தானே? டே பாண்டி, நான் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு முன்னாடி நீ முதல்ல வானதியை கல்யாணம் பண்ணிக்க. அண்ணே, இவ தான் புத்தி கேட்டு பேசிக்கிட்டு இருக்கானா? நீ அவளுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருனே, உனக்கு முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் ஆகணும், இவ கழுத்துல தாலியை கட்டணும்னா அப்படி ஒரு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படி சொல்லுடா பாண்டி அப்படின்னு இங்க நடேசனுமே அங்க பாண்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கார்த்திகாவோட வீட்டில் கார்த்திகா பொங்கலுக்காக வந்திருக்க. உடனே இங்க கார்த்திகா கஸ்தூரி கிட்ட, அம்மா அம்மா, நான் இன்னைக்கு மாமா வீட்டுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேம்மா, இன்னொரு அவங்க பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்த்திகை கேட்க, ஏய், நான் தானே உனக்கு அம்மா, இது தானே உனக்கு பிறந்த வீடு, என்னமோ அது பிறந்த வீடு மாதிரி இங்கே வந்தாலே எப்போ பாரு காலில் சுட தண்ணி ஊற்றிக்கிட்டு கிளம்புற. இங்கே பாரு, இன்னைக்கெல்லாம் நீ போக வேண்டாம், பேசாமல் அமைதியாரு. மாப்பிள்ளை கடைக்கு போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. அவர் வந்தால் என்னால் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, பேசாமல் இங்கே இரு, வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி சொல்ல, அம்மா இங்க பாரு, நான் போய் மாமா எல்லாரையும் பார்த்துட்டு வரணும், எனக்கும் அது பிறந்த வீடு மாதிரி தான், போமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே வந்துடுவேன். அப்படி என் புருஷன் வந்து என்னை கேள்வி கேட்டால் கூட நான் வந்து தைரியமாக பதில் சொல்லிப்பேன், அவர் என்னை எதுவும் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரியை தள்ளி விட்டுட்டு அங்கே இருந்து கார்த்திகா நேராக அங்கே சேரனோட வீட்டுக்கு போகிறாங்க. சேரனோட வீட்டுக்கு வந்த கார்த்திகாவோ இங்க வீட்டுக்குள்ள யாருமே இல்லாததை பார்த்துட்டு, என்ன இது, யாருமே காணோம், மாமா மாமா, சேரன் மாமா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுத்துக்கிட்டே கார்த்திகா வீட்டுக்குள்ள போக, அங்கங்க தட்டெல்லாம் அப்படியே இருக்கிறத பார்த்ததும் என்ன யாருமே ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பின்பக்கமா போறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே இங்க பாண்டி, வானதி, சேரன், சோழன், நடேசன் எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க நிலா வானதி கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க நின்று வானதியை பார்த்து, இங்க பாரு வானதி, நீ சின்ன பொண்ணு தான், நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு நீ தப்பா நினைக்காத. இந்த வீட்டில் ரூம்னு ஒன்று இருக்கணும், அந்த ரூமு ஒரு 2 ரூமா இருந்தா சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு உனக்கும் கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு நீங்க அவங்க பாட்டுக்குன்னு உங்க வாழ்க்கையை பார்ப்பீங்க. அதனால தானே பாண்டி அப்படி எடுத்து சொல்றாரு, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. சேரன் அண்ணனுக்கு முன்னாடி பாண்டிக்கு கல்யாணம் பண்ணா அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் தப்பா பேசுவாங்க இல்லையா, அதனாலதான் பாண்டிக்கும் கோபம் வருது. அண்ணே, நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னு, உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு தானே பாண்டிக்கு கல்யாணம் பண்ணணும், இதுக்குள்ள பாண்டிக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா, இப்பதான் சொன்னேன் உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்கன்னு. ஆமா, எங்க வாழ்க்கையில தலையிடுறதுக்கு நீங்க யாருங்க, நீங்க யாருன்னு கேக்குறேன். இந்த வீட்டுல நீங்களே விருப்பம் இல்லாம தானே இந்த வீட்டுக்குள்ள வந்ததா உங்க வயலை நீங்க சொன்னீங்க. ஆமாங்க, சோழனை விருப்பம் இல்லாம தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காகங்க இன்னமும் இந்த வீட்டிலே இருந்து எங்க உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எப்ப வந்தாலும் பிரச்சனையே உங்களால தான் வருது. முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு போனாலே பாண்டி அடுத்த நிமிஷமே என் கழுத்துல தாலியை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அங்க நிலாவை பார்த்து பேச, அங்க இருந்த சோழனுக்கோ கோபம் வந்து, பாண்டி, உன் ஆளு ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போகுது, இதுக்கு மேல பேசிச்சுன்னா நானே பார்க்க மாட்டேன், கழுத்தை பிடிச்சி கூட்டிட்டு போய் வெளியே விட்டுடுவேன், ஜாக்கிரதை, வார்த்தைகளை பார்த்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சோழனும் கோவப்பட்டு அங்க பாண்டி கிட்ட சொல்ல, ஏய், அதான் இத்தனை பேர் கோவப்படுறோம்ல, இன்னமும் எதுக்காக நீ அண்ணியை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்க? என்ன பாண்டி, நான் எங்க உங்க அண்ணியை பத்தி தப்பா பேசுறேன்? சாரி, அவங்க முதல்ல உனக்கு அண்ணியே கிடையாது. இங்க பாருங்க நிலா, நீங்க சோழனை விருப்பம் இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஏதோ உங்க சுச்சுவேஷன், அந்த சமயத்துல நீங்க சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்ப கூட அவர் கூட பிடிக்காம தானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க, ஏற்கனவே ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல சேரன் அண்ணன் வாழ்ந்துப்பாரு, அதுக்கப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க ரூமை நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த ரூம்ல இருந்துப்போம்.
இது கூட புரிஞ்சுக்காம நான்சென்ஸ் மாதிரி வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச உடனே அங்க இருந்த கார்த்திகா குரல் கொடுக்கறாங்க. மாமா, இங்க என்ன நடக்குது மாமா? எதுக்காக சாப்பிடாம எல்லாரும் வெளியே வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த வானதி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா கேட்க, அட வாப்பா கார்த்திகா, எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கார்த்திகாவை பார்த்து கூப்பிட, இல்ல மாமா, நான் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். ஆமா, எதுக்காக இவங்க நிலாவை பார்த்து என்னென்னமோ தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, சோழன் மாமாவை இவங்க ஏதோ விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா கேட்க, உடனே இங்க வானதி இருந்துகிட்டு, வாங்க வாங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஆமா, இதோ இருக்காங்களே நிலா, இவங்க சோழனை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலாவோட வீட்டில் வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றதா இருந்தாங்க. ஆனா இந்த மகாராசிக்கு படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோ சோழன் ஏமாந்தவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டும் போக மாட்டாங்க. என்ன பாண்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னா முதல்ல நிலா வீட்டை விட்டு வெளியே போகணும், அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி அங்க கார்த்திகா கிட்ட எல்லாத்தையும் போட்டு உடைக்க, இதை கேட்க கேட்க கார்த்திகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மாமா, என்ன மாமா, வானதி சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் நீலா? அப்படியா? என்ன நீலா, நானும் உங்க கூட கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி தானே பழகினேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்ல, இங்க அவமானத்துல நிலா என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க. உடனே இங்க நடேசன் இருந்துக்கிட்டு, ஏ கார்த்திகா, நீ எதுக்கு வந்த? அந்த வேலையை மட்டும் பாரு, பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. ஏய் இங்க பாரு, என்ன அப்படியே வீட்டுக்குள்ள வர மாதிரி வந்து குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கலான்னு வந்து நிக்கிறியா? ஏண்டா பாண்டி, உனக்கு ஊர்ல வேற பொண்ணே கிடைக்கலையா? இந்த கழுசடைய கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள விட்டேன்னு வச்சுக்கோ, இந்த வீட்டையே ரெண்டா ஆக்கிடும். கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கிறத தனித்தனியா ஆக்கிடும் போல இருக்கு. முதல்ல இதை துரத்தி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பேச, உடனே வானதி இருந்துகிட்டு, என்ன பாண்டி, உங்க அப்பா இப்படியெல்லாம் பேசுறாரு, நீ அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏய், இதையே தாண்டி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களா இருக்கவே வார்த்தையால பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிடு. இன்னொரு தடவை கல்யாணம் காதல்னு சொல்லிக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வானதியை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க வானதியோட வீட்டில் இருந்த காமாட்சியோ, ஏண்டா சந்துரு, அந்த வானதிக்கு ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. காலையில் போனவ இன்னமும் வீட்டுக்கு வரவே இல்லை. வீடுன்னு ஒன்று இருக்கிறத நினைக்கிறாளா இதை மறந்துதான் போறாளான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி சொல்ல, இங்க சந்துரு ஃபோன் பண்ணாலும் அங்கே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட சந்துரு, அம்மா அவள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, எங்கே போயிட போறா, மறுபடியும் வீட்டுக்கு தான் வந்தாகணும், பேசாம நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சந்துரு சொல்ல, டேய் அதெல்லாம் சரிப்பட்டு வரல, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தெரியுது, என்ன வந்துருவா, இன்னமும் வீட்டுக்கு வரல, என்னங்க ஒரு 8 ஆட்டோ எடுங்க, நாம அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமாட்சி தன்னோட புருஷனை அழைச்சிக்கிட்டு அங்க ஆட்டோல நேரா அங்க நடேசனோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க வானதி பேசின பேச்சுக்கு நிலாவோ, போது நிறுத்துங்க, எதுக்காக என்னால இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைங்க, நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்க சொன்னதை கேட்டதும் இங்க பாண்டிக்கு பயங்கர கோவம் வந்து, அனி நீங்களா இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம், ஏய் நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ, நீ போக மாட்டல, நானே உன்னை இழுத்துக்கிட்டு போய் வெளியே விடுறேன், வா ஒழுங்கு மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோட கையை பிடிச்சி தரன்னு எங்க பாண்டி கூட்டிட்டு வந்து வீட்டு வாசல்ல தள்ளிவிட, உடனே இங்க வானதி இருந்துக்கிட்டு, என்னையே வீட்டை விட்டு துரத்துறல, வருவ நீ மறுபடியும் என்னை தேடி வருவ, ஆனா நிலா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான் அப்படின்னு நிலாவை மறுபடியும் வானதி பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் எங்க ஆட்டோல காமாட்சியும் தன்னோட புருஷனும் 2 பேருமே இறங்கி வந்து அங்க வானதி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்ததும், ஏய் என்னடி இது, அவன் உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வந்து விடுறான், நீ இப்படி விழுந்து கிடக்கிற, என்னடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி கேட்க, வானதி எழுந்து வந்து தன்னோட அம்மா காமாட்சியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, இந்த பாண்டி இவங்க எல்லாரும் சொன்னதுனால என்னை கழுத்தை பிடிச்சி கூட்டிட்டு வந்து வெளியே விட்டுட்டாமா, பாருமா. டேய் பாண்டி, என் பொண்ணை எதுக்காகடா இப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வந்து விடுற? என் பொண்ணை நீ தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட,
இப்போ வந்து என் பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்தினா எப்படி? ஏண்டி, உன்கிட்ட நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த குடும்பம் வேண்டாம், இது ஒரு விளங்காத குடும்பம்னு. ஆனா என் பேச்சு நீ எங்க கேட்ட? இப்போ நடுத்தெருவில் தானே வந்து நிக்கிற. ஆமா, என்ன தாண்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதியோட அம்மா கேட்க, அங்க வானதி நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, ஓ இப்படி போதா சமாச்சாரம்? அப்போ நீ இவனுக்கு உண்மையா தாலி கட்டிக்கின பொண்டாட்டி கிடையாதா? சும்மா நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்கியா? இங்க பாரு, அதான் வந்தல, வந்த போக்குலயே போயிடு. மறுபடியும் இந்த வீட்லயே இருக்கணும்னு நினைக்காத. நீ போனாதான் பாண்டி என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுவானா. பாண்டி மட்டும் என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டலைன்னா அவ செத்தாலும் செத்து போயிடுவா போல இருக்கு. இங்க பாரு, ஒரு அம்மாவா உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ முதல்ல இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடு. ஏன், நீ தான் சம்பாதிக்கிறல, அப்புறம் எதுக்காக இன்னமும் இந்த வீட்டுல ஓசி சோறு தின்னுக்கிட்டு இருக்க? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி சொல்ல, இது கேட்டதும் நடேசனுக்கு, ஏய் இங்க பாரு, 2 பேரும் பொம்பளையாச்சேன்னு இப்போ வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு நீங்க போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. எங்க வந்து யார போ சொல்ற? நீலா இந்த வீட்டு மருமக, சோழனோட பொண்டாட்டி. இப்ப வேணா விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டுல அவ மருமகளாவும் சோழனுக்கு பொண்டாட்டியாவும் மாறதான் போறாங்க. நீ வேணா பார்க்க தானே பாரு, பார்த்து வைத்தறிச்சலாவு. ஆனா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, உடனே இங்க சேரணும், அம்மா வேண்டாம்மா, பிரச்சனை, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்ல, உடனே இங்க வானதி இருந்துகிட்டு, என்னண்ணே நீங்க இந்த வீட்டுல மூத்தவர் தானே, ஏன் உங்களுக்கு அறிவு இல்லையா? நீங்க பாண்டிக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? இல்ல இந்த நிலாவுக்கு தான் எடுத்து சொல்லக்கூடாதா? நீங்க சொன்னாலாவது இந்த நிலா வீட்டை விட்டு போவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்ல, இங்க பாருமா, நீ கோவத்துல ஏதோ தப்பா பேசுற. நிலாவை பத்தி நீ முதல்ல புரிஞ்சுக்க. நிலா மட்டும் இல்லைன்னா இந்த வீடு எங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுல பெண்களே வாழ மாட்டாங்கன்னு சொல்லி அக்கம் பக்கம்லாம் ரொம்ப கேவலமா பேசினாங்க. ஆனா இந்த நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாவே இருக்கு. நிலாவும் சோழனும் இப்ப வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா கூடி சீக்கிரம் அவங்க ஒண்ணு சேர்ந்து இந்த வீட்டுல புருஷன் பொண்டாட்டியா வாழதான் போறாங்க. அதே மாதிரி தாம்மா நீயும் பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்க போற. என்ன, பாண்டி சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் பொறுத்துக்க. அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரமாவே இந்த வீட்டுல 2 ரூம் கட்டிட்டு உன்னையும் இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. நிலாவை தப்பா பேசாதம்மா, நிலா இந்த வீட்டு குலதெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் அங்க வானதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. வந்த கோவத்துக்கு வானதியோ, போத நிறுத்துங்க, எப்ப பாரு யார் வாய் திறந்தாலும் நீலா நீலா நீலா, அப்படி என்னதான் நீலா இந்த வீட்டுல எல்லாரையும் மயக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச, இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்திகாவோ வேக வேகமா வந்து அங்க வானதியை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. ஏய், நானும் நீ பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நிலாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த வீட்டுல எல்லாரும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆனா நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. பாண்டி, நீ இந்த வானதியை மட்டும் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோ, இந்த வீட்டுல நீங்க எல்லாரும் இருக்க ஒத்துமைய அப்படியே 2ஆ உடைச்சு ஆள் ஆளுக்கு ஒரு திசையா ஆக்கிடும் போல இருக்கு. என்ன பேச்சு பேசுது? இங்க பாரு, உன்னால முடிஞ்சா பொறுமையா இரு, அப்படி இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. நிலா இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. நிலாவுக்கும் சோழனுக்கும் இருக்க வாழ்க்கை அது அவங்க பார்த்துப்பாங்க. நீ அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதல்ல இங்க இருந்து போ, தேவையில்லாம இங்க இருக்க எல்லாருடைய நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு அங்க இருந்த கார்த்திகா வானதியை ஓங்கி ஒரு அறை கொடுத்து அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க.